ஜோதிட மார்கபந்து அல்லூர் வெங்கட்ராமையரின் பணிவான கனிவான வணக்கங்கள் அனைவருக்கும் உரித்தாக. இன்றைய தினத்திலே நான் கிரகண தோஷத்திலே பிறந்த குழந்தைகளை பற்றி விவரங்கள் கூறப்போகிறேன். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தை என்ன பண்ணுவார்கள்? குழந்தைகள், வீட்டில் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் பார்க்கக்கூடாது ஒன்று. அடுத்ததாக பெரும்பகுதி எல்லார் வீட்லேயோ அடிக்கிற லைட், பெட்ரூம் லைட் இருக்கும். அதில் அந்த உடஞ்சிருக்கு கண்ணாடி இருக்குல்ல, அதில் புகையை பிடிச்சி அது வழியாக பார்ப்பாங்க. இன்றைக்கி டெலஸ்கோப் வந்துடுத்து, பிளானட்டோரியம் வந்துருச்சு, அங்கே போய் பார்க்குறோம். டிவியில் மாற்றி மாற்றி போடுறாங்க, பேப்பர்களில் போடுறாங்க, விட்டங்கள் போடுறாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இது இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி. கிட்டத்தட்ட மனித குலம் தோன்றதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிரகணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது, எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி அது விஞ்ஞான வளர்ச்சினால முழுமையாக தெரியுது. எப்படி இருந்தாலும் கிரகண தோஷத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் உண்டு. அது ஜோதிட சாஸ்திரத்திலே பராசர முனிவரை எழுதியுள்ளார். அதாவது சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் அமாவாசை, சூரியன் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி. அந்த நேரத்தில் ராகு கேது சேரும் பொழுது கிரகணத்தன்று சேர்ந்திருக்கும். ஒரு சில கிரகங்கள் இந்தியாவில் தெரியும் கிரகணங்கள், ஒரு சில கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாது. தெரியக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் கிரகண தோஷம். அடுத்ததாக மற்ற கிரகங்களுக்கும் கிரகணங்கள் உண்டு. இந்த செவ்வாய்க்கு 29/6/25 கிரகணம் ஏற்பட்டது. யூரோப்லேயும் ஆப்பிரிக்கா வடக்கு பகுதியும் தெரிஞ்சதுனாங்க. புதனுக்கு 7/5/2003, 8/11/2006 ஆகிய தேதிகளிலே புதனுக்கும் கிரகணம் ஏற்பட்டது. இனிமே 3/11/2032 புதனுக்கு கிரகணம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் நிர்ணயம் செய்துள்ளார்கள். குருவுக்கு வரக்கூடிய 22/7/2028 கிரகணம் ஏற்படும் என்று கருதியுள்ளார்கள். அடுத்ததாக சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு 8/6/2004 அன்று 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கிரகணம் ஏற்பட்டது. அது எல்லா பேப்பர்களிலும் வந்தது, டிவியிலையும் போட்டார்கள், ஆல் இண்டியா ரேடியோலையும் சொன்னாங்க. நான் கூட சுக்கிரனுடைய கிரகணத்தை பற்றி ஆல் இண்டியா ரேடியோவில் பேசினேன். அடுத்ததாக சனி கிரகம் 7/10/2001 அன்று 10:15 இரவு 10:45 வரைக்கும் தெரிஞ்சது. அதன் துணை கிரகமான டைட்டனுக்கும் ஏற்பட்டது என்று நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். டைட்டன் என்பதுதான் மாந்தி. ஆக மொத்தம் இந்த சூரிய சந்திர கிரகணங்களை தவிர மற்ற கிரகணங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்தால் தோஷம் இருக்குமா என்பது பற்றி எந்த மூல நூல்களிலும் இல்லை. இந்த இடத்திலே நான் எதைக்கு குறிப்பிட்டேன் என்றால், இவர்களுக்கெல்லாம் கிரகணத்துக்கு தோஷம் உண்டு, கிரகணம் உண்டு என்பதற்காகத்தானே ஒழிய இதற்கு பலன்கள் முழுமையாக சூரிய சந்திர கிரகங்களை தவிர மிற்றதுக்கெல்லாம் எதுக்கும் பலன்கள் சொல்லப்படவில்லை. அடுத்ததாக ஒரு கிரகணம் தோன்றி அடுத்த 15 நாட்களிலே அடுத்த கிரகணம் தோன்றும். அதாவது இன்றைக்கு சூரிய கிரகணம் என்றால் அடுத்த 15 நாளில் வரக்கூடிய பௌர்ணமி என்று ஒரு கிரகணம் தோன்றும். இதுபோல 15 நாள் இடைவெளியிலே அவ்வப்பொழுது கிரகணங்கள் ஏற்பட்டுள்ளன. 2011லையும் 2015 இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த 15 நாள் இடைவெளியில் ஏற்பட்ட கிரகணங்கள் நடுவில் பிறக்கக்கூடிய குழந்தை தொடர்பான விவரங்கள் முழுமையாக இந்த நூலில் இல்லை. எப்படி இருந்தாலும் கிரகண தோஷத்திலே பிறந்த குழந்தைக்கு தோஷ பரிகாரம் என்பது என்னவென்று கேட்டால், ஒரு சில கோயில்கள், ஆவுடையார் கோயில், சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில், இந்த கோயில்களெல்லாம் கிரகணத்தன்றும் திறந்திருக்கும். பெரும்பகுதி எல்லா கோயில்களும் மூடியிருக்கும். கிரகணத்தன்று ஒரு சில கோவில்கள் திறந்திருக்கும். எனக்கு தெரிந்து ஆவுடையார் கோயில் மற்றும் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் இதுபோல பல இடங்களிலே இருக்கின்றன. கிரகண தோஷத்திலே பிறந்த குழந்தைகளுக்கு அந்த கோவில்களை சென்று கிரகண தோஷம் ஏற்பட்டவர்களுக்கு அங்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக கிரகண தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லது கிரகண தோஷம் 30 நாளிலே, கிரகணத்தன்று பிறந்திருந்தால் 30 நாளிலே சூரியனுடைய பிரதிமை
சந்திரனுடைய பிரதிமை, அதாவது சூரிய கிரகணமாக இருந்தால் சூரியனுடைய பிரதிமையும், சந்திர கிரகணமாக இருந்தால் சந்திரனுடைய பிரதிமையும் வெள்ளித்தட்டிலே அச்சடித்து இந்த புண்ணியாயனம் செய்யக்கூடிய ஐயருக்கு தானமாக கொடுங்கள் என்று பராசரர் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் கிரகண தோஷம் என்பது பயப்பட வேண்டிய தோஷம் இல்லை. ஆக மொத்தம் அதற்கு சிறிய அளவிலே பரிகாரம் செய்வதன் மூலமாக அந்த குழந்தைக்கு கிரகண தோஷம் என்பது ஏற்படாது என்பதை கூறி நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் செல் நம்பர் 94 435 75453 9443575453. நன்றி, வணக்கம்.